நம்ம தமிழ்நாட்டுல பல சாம்ராஜ்யங்களோட ஆட்சிகள் நடந்திருக்கு. மூவேந்தர்களான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் ஆட்சிகள் கூட நடந்திருக்கு. இந்த சாம்ராஜ்யங்களுக்கு தலைவரா இருந்து பல மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்காங்க. மன்னர்கள்னு சொன்னதுமே நம்ம மைண்டுக்கு வர பெயர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அப்புறம் கரிகால சோழன். ஆனா அவங்க எல்லாருமே சோழர்கள். படைபலத்திலையும் வீரத்திலையும் பண்டைய வர்த்தகத்திலையும் சோழர்களுக்கு சமமா ஆட்சி செஞ்சது மட்டும் இல்லாம சோழர்களுக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவங்க தான் பாண்டியர்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 2300 வருஷங்களுக்கு முன்னாடி மௌரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச மகாராஜா அசோகரோட கல்வெட்டுல பாண்டியர்களை பத்தி பிராமி மொழியில குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டுல பாண்டியர்களை பத்தி மட்டும் இல்லாம சேரர்களை பத்தியும் சோழர்களை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. மௌரிய சாம்ராஜ்ய காலகட்டத்துல இந்தியாவுக்கு வந்த கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ்ன்றவர் எழுதின இண்டிகான்ற புக்ல பாண்டியர்களை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க 2400 வருஷங்களுக்கு முன்னாடி. அந்த புக்ல பாண்டியர்களோட ராஜ்யத்தை பத்தியும் பாண்டியர்கள் முத்துக்களை வேட்டையாடுற சிறப்புகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புக்ல பாண்டியர்களை பத்தி மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர சேரர்களை பத்தியோ சோழர்களை பத்தியோ எந்த குறிப்புகளுமே இல்ல. அழகன்குளம் தூத்துக்குடியில தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு ரொம்பவே பழமையான கிமு 3ஆம் நூற்றாண்டுல உபயோகப்படுத்தப்பட்ட ரோமானியர்களோட காயின்ஸ் கிடைச்சிருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டோட முடுக்குடுமி பெருவழுதின்ற பாண்டிய ராஜா காப்பர் காயின்ஸை வெளியிட்டிருக்காரு. அந்த காப்பர் காயின்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. இதுவே பண்டைய வர்த்தகத்தை நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு தருது. என்னதான் நம்ம தமிழ்நாட்டுல சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள் ஆட்சிகள் நடந்திருந்தாலும் பாண்டியர்கள் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களா நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னு அவங்க தான் ரொம்பவே பழமையானவங்களும் தெரிய வருது.